இதை ஃபாத்திமா ஃபர்சானா சலாஹுதீன் எழுதியிருக்கிறாங்க. இலக்கம் 62 NHS திகதுர பலாங்குடியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. என் உள்ளம் கவர்ந்த பாடல் தாஜ்மஹால் படத்தில் உள்ள சொட்டு சொட்டு நனைது தாஜ்மஹால் பாட்டை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. தேடினான் ஷாஜஹான் மும்தாஜை, படைத்தான் காதல் சின்னம் தாஜ்மஹாலை, நானோ தேடினேன் உன்னில் என்னை, விட்டேன் தூது ஸ்வர்ண ஒளியில் அடி நீ எங்கே. நான் இங்கதான் இருக்கிறேன் மாலினியா. சரியா? முகவரி சொல்லிடுங்க, அவருக்கு பரிசு கிடைக்கும். ஆமா, ஃபாத்திமா ஃபர்சானா சலாஹுதீன், இலக்கம் 62, நேஷனல் ஹவுசிங் ஸ்கீம் நினைக்கிறேன், NHS திகதுர பலாங்குடியில இருந்து எழுதியிருக்கிறாங்க. ஜெயந்தி சொல்றேன். சரி, இப்ப மற்றொரு கடிதம் நீங்க தான் வாசிக்கணும். உங்க குரல் எனக்கு ரொம்ப பிடித்த குரல். யுகேன் ரொம்ப ரசிக்கிற குரல் உங்களோட குரல். அப்படியா? தாஜ்மஹால் தெரியுது எழுத்து திடீர்னு வாசிக்க போனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸ்ரீ சங்கராஜ மாவட்ட, ஆமா, கொழும்பு 2. மும்தாஜ் தான் எழுதி இருக்கிறாங்க. ஷாஜஹானுக்கு அனுப்பின தாஜ்மஹால் நான் நினைக்கிறேன். ரியாஸ் மாலினி இருவரும் தொகுத்து வழங்கும் மிக்சியின் டாப் 20 மிக வெரி சூப்பர் எழுதியிருக்கிறாங்க. இந்த தாஜ்மஹால் நான் கையால் வரைந்து கட்டிய தாஜ்மஹால். என் மாளிகைக்கு நீங்கள் மாலினிக்கு எழுத்து எப்படி இருக்குது ஐயா? சர்தாரிடம் தாஜ்மஹாலை கட்ட சொன்னீங்க. நான் வரைந்து கட்டிய தாஜ்மஹால் இது என்ன நல்ல மாமா என்று கேட்டிருக்காரு. நல்லாதான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஷாஜஹான் மும்தாஜுக்காக வேண்டி தாஜ்மஹாலை கட்டப்பட்டது. ஆனால் இன்றைய ஷாஜஹான் மும்தாஜுக்காக வேண்டி சீதனம் கேக்குறாங்கன்னு சொல்லிருக்காங்களா? ஆமா, அது உண்மைதான். எங்க பசங்களா இந்த மாதிரி சீதனம் எல்லாம் கேக்குறீங்க? பொண்ணுங்க தாராங்க, பசங்க வாங்குறாங்க. ஆனா நானா வாங்க மாட்டேன்ப்பா. யுகேன் வாங்குவீங்களா? நல்லா இருக்கு இந்த மாடல். ஆமா, இந்த மாடலுக்கும் பரிசு உண்டு. இவரோட பேர் மும்தாஜ். 420 1/3 ஸ்ரீசன் கராஜா மாவட்ட ஸ்ரீசங்கராஜா. அது பிறகு சித்தார்த்த ராஜ மாவட்டம்னு சொல்லுவீங்க. ஸ்ரீ சங்கராஜ மாவட்டம். நாங்க விடைபெற்றுக் கொள்கிறோம். நாளைக்கு யுகேன் உங்களை சந்திப்பாரு 11 மணிக்கு. எப்படிங்க? எங்கடலூர்ல இருந்து காலிக்கு மிக்ஸி சிமெண்ட் மூட்டை 100 ரொம்ப கலக்குது. ஒரேடியா மிக்ஸி சிமெண்ட் ஏதாவது இல்ல, எல்லா மூட்டையும் ஒரே மாதிரி பாரமால இருக்க. வித்தியாசம் தெரியுது தானே? அந்த ஜோக்கர் நாள் சொல்ற சிமெண்ட் ஏத்துறதுக்கு முடியும். ஒவ்வொரு மூடையும் ஒவ்வொரு பாரம் இல்ல. சீக்கிரமாக முடிச்சிடலாம். மிட்சு மெதுவானதும் லேசாக. மிட்சி எமது நாட்டின் முதல் தர சீமெண்ட். மிட்சியின் டாப் 20 கேட்டீர்கள். எமது நாட்டின் முதல் தர சீமெண்ட் மிட்சி வழங்கும் மிட்சியின் டாப் 20 நிகழ்ச்சியினை மீண்டும் அடுத்த வாரம் பிற்பகல் 12 மணிக்கு நேர்கள் கேட்கலாம். ஸ்வர்ண ஒளியின் செய்திகள் வாசிப்பவர் ஜெயந்தி தியாகலிங்கம். உள்நாட்டுச் செய்திகள். மட்டக்களப்பு ஓட்டமாவடியில் போலீஸ் ராணுவ சீருடை தைக்கும் தனியார் தையல் கடையொன்று இன்று அதிகாலை இனம் தெரியாத நபர்களினால் உடைக்கப்பட்டு பொருட்கள் யாவும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. முகதீன் பாபா இலியாஸ் என்ற தையல் கடை உரிமையாளர் இது தொடர்பாக வாழைச்சேனை போலீசில் புகார் செய்துள்ளார். கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களில் ராணுவம் போலீசில் தைக்கப்பட்ட சீருடைகள், சீருடை துணிகள், தையல் இயந்திரம் என்பனவும் அடங்குகின்றன. கொள்ளையடிக்கப்பட்ட இப்பொருட்களின் பெறுமதி சுமார் 90,000 ரூபாய் என தையல் கடை உரிமையாளர் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். வன்னி ராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேச பரீட்சை நிலையங்களுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை வினாப்பொதிகள் இன்று பிற்பகல் வவுனியாவிலிருந்து எடுத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. LTT-யினர் வினாப்பொதிகளை எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கியுள்ளதை அடுத்து வவுனியா கல்வி துணைக்கள அதிகாரியொருவர் இன்று பிற்பகல் மன்னார் மடு பெரியதம்பளை வீதி வழியாக இவ்வினா பொதிகளை எடுத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா கல்வி துணைக்கள அதிகாரியொருவர் தெரிவித்தார். இதற்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஆகியன வழித்துணை வழங்குகிறது என்றும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டுச் செய்திகள்.
இந்தோனேஷிய அச்சே மாகாணத்தில் பிரிவினைவாத கெரில்லா இயக்கம் தனது 23வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் போது ஏற்பட்ட மோதலில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். 2 பேர் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுக்கு இலக்காகியுள்ளதுடன் ஏனைய 3 அடிபட்டு காயமடைந்துள்ளனர். பிரிவினைவாத அச்சே விடுதலை இயக்கத்தின் 23வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் போது ஏற்பட்ட முதலாவது சம்பவம் இதுவாகும். ராணுவ நிலையம் ஒன்றிற்கு முன்னால் கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட போதே துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றதாகவும் எனினும் அது ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டதா என்பது பற்றி தெரியாது என சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் துப்பாக்கிச் சூட்டு ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படவில்லை என ராணுவ கமாண்டர் ஒருவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் EAPA Technologies Private Limited. இலங்கையில் வருடா வருடம் 13 லட்சம் மெட்ரிக் டன் பழ வர்க்கங்களும் காய்கறிகளும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதில் 50 முதல் 60% உள்ளூர் தேவைக்கு எடுக்கப்படுகின்றன. இலங்கை சுமார் 60 வகையான பழ வர்க்கங்களையும் காய்கறிகளையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றது. 1998ஆம் ஆண்டில் 21,000 மெட்ரிக் டன் பழங்களையும் 18 பழங்களையும் காய்கறிகளையும் உலகில் உள்ள 25 நகரங்களுக்கு ஏற்றுமதி செய்து 108 கோடி 60 லட்சம் ரூபாவை வருமானமாக பெற்றது. இவை அதிகமாக மாலைத்தீவுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்குமே ஏற்றுமதி செய்யப்பட்டன. பிரிட்டன், சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளில் வாழும் ஆசிய நாட்டவர்கள் இங்கிருந்து அதிகமாக காய்கறிகளை வாங்குகிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட பிரிஸ்டல் லீக் உதைப்பந்தாட்ட போட்டிகளின் முதல் பிரிவின் கடைசி சுற்று போட்டிகள் எதிர்வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இச்சுற்றிற்கு சவுண்டர்ஸ், விமானப்படை, ரத்னம், ரெனோன் ஆகிய அணிகள் தகுதி பெற்றுள்ளன. பிரிஸ்டல் கிண்ணத்துடன் 50,000 ரூபாய் பணப்பரிசும் வழங்கப்பட உள்ள இப்போட்டிக்கு 20 அணிகள் கலந்து கொண்டன. அதில் இறுதி சுற்றிற்கு 4 அணிகள் தெரிவாகியுள்ளன. இதற்கமைய 7ஆம் தேதி சவுண்டர்ஸ் விமானப்படை அணிகளுக்கு இடையிலும் ரத்னம், ரெனோன் அணிகளுக்கு இடையிலும் போட்டிகள் நடைபெற உள்ளன. கிண்ணத்தை சுவீகரிக்கும் இறுதி ஆட்டம் எதிர்வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. சுவாரஸ்யமான செய்திகள் அனுசரணை வழங்குவோர் சுவையான கீல் சாசேஜஸ். கீல் சாசேஜஸ் சுவையும் சத்தும் நிறைந்தது. இன்றே உங்கள் உணவுடன் சேர்த்து உபகை கொள்ளுங்கள். 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் பிரபல்யம் பெற்ற எழுத்தாளராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் எட்கர் அலன் போ என்பவர். இவரது வாழ்க்கை வரலாற்றை வைத்து அடுத்த ஆண்டு கனடாவில் திரைப்படம் ஒன்று தயாரிப்பதற்கு மான்ட்ரியல் சினிமா மற்றும் தொலைக்காட்சி சம்மேளனம் ஏற்பாடுகளை செய்துள்ளது. இத்திரைப்படத்தில் எட்கர் அலனின் பாத்திரத்தில் நடிக்க இருப்பவர் அமெரிக்க பாப் இசை பாடகர் மைக்கேல் ஜாக்சன். இத்திரைப்படம் தயாரிக்கப்படும் போது அதனை பார்த்து ரசிக்க சுமார் 35 லட்சம் மக்கள் ஒன்று கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக இச்சம்மேளனத்தின் பேச்சாளரான லாய்ஸ் லாஃபாய்ன் தெரிவித்துள்ளார். திரைப்பட தயாரிப்பு வேலைகள் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் எதுவும் இதுவரை கைச்சாத்திடப்படவில்லை. எனினும் அடுத்த ஆண்டு இறுதியில் கட்டாயமாக வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுவிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 1809ஆம் ஆண்டு முதல் 1843ஆம் ஆண்டு வரை வாழ்ந்த அலன் ஜோவின் பாத்திரத்தில் மைக்கேல் ஜாக்சனே தோன்ற உள்ளார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்வர்ண ஒளியின் செய்திகள் கேட்டீர்கள். சந்தோஷம் தேவுகின்ற சங்கீதம் எல்லாம் எங்கும் இனித்திடும் ஸ்வர்ண ஒளி. புத்தம் புத்த பொலிவுடன் முத்தம் தரும் இனிமைத்தான் உண்மைத்தான். கொஞ்சம் தமிழ் கீதம் தரும் ஸ்வர்ண ஒளி வந்ததே. கொஞ்சம் தமிழ் கீதம் தரும் ஸ்வர்ண ஒளி வந்ததே. கொஞ்சம் தமிழ் கீதம் தரும் ஸ்வர்ண ஒளி வந்ததே. நேர்களுக்கு வணக்கம். நேரம் 2:08. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.2 FM ஸ்வர்ண ஒளி. ஸ்வர்ண ஒளியிலே சனிக்கிழமைகளிலே பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை உங்களை சந்திக்கும் நான் ராஜா யுவராஜ். தமிழர்களே, இன்னைக்கும் திரை கானங்கள் நிகழ்ச்சியில நிறைய பழைய
இனிமையான பல பாடல்கள் ஒலிக்க இருக்கு. நீங்க கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைப்பேன். எல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் சாப்பிடல, எனக்கு கொஞ்சம் பசிக்குது. இருந்தாலும் உங்களை சந்தோஷப்படுறதுக்காக நல்ல பாட்டெல்லாம் இருக்குது. நிகழ்ச்சியில வர்ற முதல் பாட்டு துள்ளாத மனமும் துள்ளும் இந்த படத்துக்காக ஹரிஹரன் பாடினது. கேட்டு பாருங்க. கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. குழைகின்ற தங்கங்கள் கண்ணங்களாகாதோ இன்று வில்வெண்டில் புருவங்களாதோ. 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே. ஆனால் கண்ணி உண்ட கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே. கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. வந்ததென்ன வனிதை உங்கள் பாதம் கண்டு வணக்கம் சொல்லவோ. தேனிதற்கு முதல் சேர்ந்திருப்பதென்ன ஒன்றை ஒன்று முத்தம் இட்டு இன்பம் கொள்ளவோ. மானிட பிறவி என்னடி மதிப்பு உன் கால்விரல் நகமாய் இருப்பது சிறப்பு. 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே. ஆனால் கண்ணி உங்கள் கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லை. 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. கொன்றை பூக்கள் போல தேடி கொண்ட பெண்ணின் அங்கம் தோற்றம் காட்டுதே. தாஜ்மஹாலின் வண்ணம் மாறக்கூடும் பெண்ணே. மின்னும் உங்கள் கண்ணம் இன்னும் வண்ணம் கூடுதே. நிறமுள மலர்கள் சோலைக்கு பெருமை. நீயுள்ள ஊரில் வசிப்பது பெருமை. 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே. ஆனால் கண்ணி உங்கள் கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே. 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. குழைகின்ற தங்கங்கள் கண்ணங்களாகாதோ
கண்கள் மட்டும் காணவில்லை. யூனியன் அஷூரன்ஸ் நேரம் 2:14. யூனியன் அஷூரன்ஸ் 2020 பென்ஷன் திட்டம் ஆயுள் முழுவதும் உங்களை பாதுகாக்கும். எங்க போறீங்க? சாந்தி, அழகான சங்கிலி. இதுவா சொர்ண மஹால் எடுத்தது. ஒரு பவுன் சங்கிலி 5800 ரூபாய் மட்டும் தானே. என்னது, ஒரு பவுன் சங்கிலி 5800 ரூபாய் மட்டும் தானா? நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆமா, இப்ப சொர்ண மஹால்ல கம்ப்யூட்டர் முறையில தானே சங்கிலி எல்லாம் செய்யறாங்க. செய்கூலியும் இல்ல, சேதாரமும் இல்ல. ஆச்சரியமா இருக்கே. சங்கிலி மட்டும் இல்ல, இப்ப சொர்ண மஹால்ல மோதிரம் செய்யறதும் கம்ப்யூட்டர் முறையில தான். அதனால விசேஷமா குறைஞ்ச விலையில மோதிரம் கூட வாங்கலாம். நல்ல அவசியம் தானே. 22 கேரட் தங்கத்துல நகை வாங்குறதுக்கு நம்பிக்கையான இடம் சொர்ண மஹால். ಸ್ವರ್ಣ ಮಹಲ್ ಕೊಳ್ಳುಪೆಟ್ಟಿ ಚಟ್ಯಾತಿರು ಮರ್ದಾನೆ ನುಗೇಗುಡ ಮಹರ್ಗಮ ಮೊರಟುವ ನೀರ್ಕೊಳುಂಬು ಕಂಡಿ ಸ್ವರ್ಣ மஹால் உங்கள் வாழ்வை ஸ்வர்ணமயமாக்க உங்களுக்கு தரும் சந்தர்ப்பம். எதிர்காலத்தை பற்றி இனி எனக்கு கவலையே இல்லை. ஏனென்றா 60 வயசு தொடக்கம் வாழ்நாள் முழுவதும் எனக்கு மாதாந்த ஓய்வூதியம் கிடைக்கும். நீ சொல்றது யூனியன் அஷூரன்ஸ் 2020 பென்ஷன் திட்டம் பற்றி தானே? ஓம், இப்ப எனக்கு 30 வயசு தான். மாதத்துக்கு 2074 ரூபாய் கட்டி வாரேன். 60 வயசானதும் எனக்கு மாதம் 40,000 ரூபாய் கிடைக்கும். நான் எடுத்திருக்க யூனியன் 2020 பென்ஷன் திட்டத்துல எனக்கு 55 வயதுல இருந்தே ஓய்வூதியம் கிடைக்கும். யூனியன் 2020 பென்ஷன் திட்டம், இதுவே தருணம். இதோ உங்களுக்கு வியத்தகு அதிர்ஷ்டம். பெரும் லாபத்தோடு புதிய நூற்றாண்டுக்குள் காலடி எடுத்து வையுங்கள். வாசல்படி முதல் சமையலறை வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான மின்பாவனை பொருட்கள், சமையலறை மின் பொருட்கள் அத்தனையையும் டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வியத்தகு மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். கஷ்டப்பட்டு உழைத்த பணத்திற்கு கைமேல் பலனை காணுங்கள். குறைந்த செலவில் நிறைந்த பலனை அனுபவியுங்கள். விரையுங்கள். டிஏபி எதிர்சிங்க வாடிக்கையாளர் கடன் வழங்கு நிலையம், இலக்கம் 1094, மருதானி வீதி, பொருளை. காற்றலையில் சொர்ண ஒலி கலந்து சங்கமம், மைடிபிசி வானொலியின் இணைந்து சங்கமம், ஞாயிறு தோறும் கேட்டு மகிழுங்கள். சங்கமம் சங்கமம் சங்கமம். இலங்கை சர்தாரும் கனடாவில் பத்மினியும் கதைச்சாங்க. இன்று உலக நாடுகள் பலதையும் ஒன்றாய் இணைச்சாங்க. விருப்ப பாடல்கள் கேட்டிடலாம், உங்கள் சொந்தங்களை வாழ்த்திடலாம். பல நாட்டு செய்திகளை நீங்களும் கேட்டிடலாம். பிரதி ஞாயிறுகளில் காலை 8 மணி முதல் 11 மணி வரை சங்கமம். நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 301 சங்கமம். வர்ணபொலி 102.2. நேர்கள் 102.2 சொர்ண ஒளியிலே திரைசை கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அடுத்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. இது எஸ்பி பாலசுப்ரமணியமும் எஸ்பிபி சரணும் பல்லவியும் பாடினது. எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட எஸ்பிபி சரணும் பல்லவியும் பாடினதுன்னு யோசிப்பீங்க நேர்களே. இது கொஞ்சம் பழைய பாட்டு. ஆமா, சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் லால லல்ல லல்லான்னு பாடி இருக்கிறாங்க அப்பாவோடு சேர்ந்து. இந்த மகனும் மகளும். படம் டார்லிங் டார்லிங்னு வச்சிருக்கலாம். டார்லிங் டார்லிங் டார்லிங்னு பேர் வச்சிருக்கிறாங்க. கேட்டு பாருங்க. ஒளிஞ்சே நீதான் பாடும் கீதங்கள். நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள், ஏனென்று நீர் மேலாடும் தீபங்கள். நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள், ஏனென்று நீர் மேல் ஆடும் தீபங்கள். ராகங்கள் சொல்லாதோ காதல் சந்தத்தை, ராகங்கள் சொல்லாதோ காதல் சந்தத்தை. சோகத்தில் தள்ளாடும் பேதை உள்ளத்தை, சோகத்தில் தள்ளாடும் பேதை உள்ளத்தை. ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள், ஏனென்று நீர் மேல் ஆடும் தீபங்கள்.
காதல் சந்தத்தை ராகங்கள் சொல்லாதோ காதல் சந்தத்தை சோகத்தில் தள்ளாடும் பேதை உள்ளத்தை சோகத்தில் தள்ளாடும் பேதை உள்ளத்தை ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள் ஏனென்று நீர் மேல் ஆடும் தீபங்கள் உள்ளக்கதவை நீ மெல்ல திறந்தால் உள்ளக்கதவை நீ மெல்ல திறந்தால் அந்நாளே பொன்னாளாய் என் ஜென்மம் விடியும் எந்நாளும் பன்னீரில் என் நெஞ்சம் நனையும் கொத்தான முல்லை பித்தான என்னை எப்போது முத்தாடுவாள் கொத்தான முல்லை பித்தான என்னை எப்போது முத்தாடுவாள் ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள் ஏனின்று நீர் மேல் ஆடும் தீபங்கள் ராகங்கள் சொல்லாதோ காதல் சந்தத்தை ராகங்கள் சொல்லாதோ காதல் சந்தத்தை சோகத்தில் தள்ளாடும் பேதை உள்ளத்தை சோகத்தில் தள்ளாடும் பேதை உள்ளத்தை ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள் ஏனென்று நீர் மேல் ஆடும் தீபங்கள். இளைஞர்களே, அந்த சோக பாட்டை கேட்டு நீங்க தூண்டு போயிட்டீங்களா? தூளாதீங்க, பாட்டு தானே. அடுத்து ஜோடி படத்துக்காக ஜோடி சேர்றாங்க. உன்னிமேனனும் எஸ் ஜானகியும் சேர்ந்து ஜோடியா சேர்ந்து காதல் கடிதம் திட்டுறாங்க. கேட்டு பாப்பமா? கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும் சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும் காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும்
பூவாலை திறக்கின்றேன் விரல் பட்டால் உந்தன் ஜீவன் காயம் படுமல்லோ காதல் கடிதம் தீர்த்தவே மேகம் எல்லாம் காகிதம் சந்திரனும் சூரியனும் மஞ்சள்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும் காதல் கடிதம் தீர்த்தவே மேகம் எல்லாம் வானின் நீளம் கொண்டு வா பேணாமையோ தீர்ந்திடும் மணியாக மாட்டேனா மஞ்சத்தில் உறங்கும் போது சிலுங்க மாட்டேனா காலோடு கொலுசல்ல கண்ணோடு உயிரானாய் உயிரே நான் உறங்கும் போதும் உறங்க மாட்டாயா தப்பு செய்ய பார்த்தால் ஒப்புக்கொள்வாயா மேலாடை நீங்கும் போது வெட்கம் என்ன முந்தானையா கடிதம் தீர்த்தவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேராமையோ தீர்ந்திடும் சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும் காதல் கடிதம் தீர்த்தவே மேகம் எல்லாம் காகிதம் யூனியன் அஷூரன்ஸ் நேரம் 2:27 102.2 FM ஸ்வர்ண ஒளியிலே திரைசை கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் காதலும் கற்றும் மரன்னு ஒரு தத்துவத்தை சொன்னாங்க ஒரு படத்துல. படம் லவ் டுடே, விஜய் நடிச்ச படம். எல்லோருக்கும் பிடிச்ச படம் நினைக்கிறேன். அநேகமா படங்கள்ல காதல்னா கடைசியில கதாநாயகனும் கதாநாயகியும் ஒன்னா சேருவாங்க. இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமானது. சிவான்ற இசை அமைப்பாளர் இசையமைச்சிருந்தாரு. ரொம்ப அருமையான பாட்டு ஏன் பெண்ணென்று பிறந்தாயின்னு ஒரு பாட்டு. முகமது அஸ்லமும் பாம்பே ஜாஸ்ரியும் பாடின பாட்டு அடுத்து ஒலிக்க இருக்கு, கேட்டு மாளுங்க. ஏன் பெண்ணென்று
அழைத்தேனே துடிக்குது நெஞ்சம் அலை போன சேவல் போல் தவிக்குது அங்கம் இரண்டு ஒன்று சொல்லிவிடு இல்லை நீயே கொள்ளிடு ஏன் பெண்ணென்று பிறந்தாய் ஏன் என் கண்ணில் வீழ்ந்தாய் இதோ பணம் சேர்க்கும் உங்களுக்கு சுவர்ணமயமான வைப்பு திட்டம் ஒன்று. EAP எதிர்சிங்க ட்ரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பணத்தை வைப்பிலிடும் உங்களுக்கு 17% வட்டி வழங்கப்படுவதுடன் தங்கத்திலான உத்தரவாதமும் வழங்கப்படுகிறது. நம்பிக்கைக்கும் பாதுகாப்புக்கும் சிறந்த நிறுவனமும் அதை வீண்போகாது பாதுகாத்து பலன் தர உத்தரவாதம் தருவதும் EAP எதிர்சிங்க ட்ரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். EAP எதிர்சிங்க ட்ரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இலக்கம் 114 வார்ட் பிளேஸ், கொழும்பு 7. அதிர்ச்சியே வந்திடில் உள்ளது ரைனோ உறுதியின் சின்னம் வானெங்கும் மின்னல் சிதறிடில் உள்ளது ரைனோ உறுதியின் சின்னம் ரைனோ தீயும் வேகமாய் பரவினாலும் உண்டு ரைனோ உறுதியின் சின்னம் புயலாம் காற்றின் வேகத்திலும் உள்ளது ரைனோ உறுதியின் சின்னம் ரைனோ ரைனோ உறுதியான கூரைக்கு இறுதியான தெரிவு. ஒளியற்ற கண்களுக்கு ஒளி கொடுங்கள். EAP எதிர்சிங்க நிறுவனமும் லயன்ஸ் கழகங்களின் சர்வதேச மாவட்டம் 306C ஆகியவற்றின் ஆதரவில் இலவச கண்ணாடி நிதியத்திற்காக குமார் சானுவின் நேர்முக நிகழ்ச்சி குமார் சானு லைவ் இன் கான்சர்ட். இந்திய நடன கலைஞர்கள், பின்னணி பாடகிகள் மற்றும் இந்திய பிரபல இசைக்குழுவின் பின்னணி இசையுடன் இந்திய உன்னத நட்சத்திரம் குமார் சானுவின் மாபெரும் இசை நிகழ்ச்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மாலை 7 மணியிலிருந்து சுகததாச உள்ளரங்கில். உங்கள் டிக்கெட்டுகளை சகல சுவர்ணமஹால் காட்சி அறைகளிலும் கொழும்பு கலதாரி ஹோட்டலிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் 590165544544. யூனியன் அஷூரன்ஸ் நேரம் 2:35. 2:35 சொன்னோடனே நேர்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இந்த ஒவ்வொரு 35 நிமிஷத்துக்கும் ஸ்வர்ண ஒளியில ஸ்வர்ண கீதம் போகுமே, என்ன பாட்டு ஒளிபரப்பாகும் சொல்லி. உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். இந்த ஸ்வர்ண கீதம் டாக்டர் சிவா என்ற படத்துக்காக
கேஜி ஜேஸ்தாசும் எஸ் ஜானகியும் பாடினது. கேட்டு பாப்போமா? மலரே குறிஞ்சி மலரே தலைவன் சூட நீ மலர்ந்தா திறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே நாயகன் நிழலே நாயகி என்னும் காவியம் சொல்லி கழுத்தில் மின்னும் மகளே உன் திருமாங்கல்யம். கால்வழி சொந்தம் ஆயிரம் இருந்தும் தலைவலி விளைவது தானே உறவின் சாம்ராஜ்யம். தலைவன் சூட நீ மலர்ந்தாய் பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே நீங்க கேட்டு ரசித்த அந்த சொர்ண கீதம் டாக்டர் சிவா என்ற படத்துக்காக கேஜே ஜேசுதாசும் எஸ் ஜானகியும் பாடினது. நிகழ்ச்சியில் அடுத்து வார பாட்டு ரஜினி படப்பிரியர்களுக்காக பாடல் பிரியர்களுக்காக வருது. இது படையப்பா படப்பாட்டு. மனவும் ஃபெவிமணி குழுவினரும் பாடியிருக்கிறாங்க. கேட்டு பாருங்க, கிக்கு நிச்சயமா ஏறும்னு நினைக்கிறேன். உண்மை எல்லாம் சொல்ல தோணுதே வெறும் கம்பங்களே
பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தும் கொண்டு செல்ல வைரத்தை பூட்டி வைத்தாய் உயிரை பூட்ட ஏது பூட்டு குழந்தை ஞானி இந்த இருவர் தவிர இங்கே சுகமாய் இருப்பவர் யார் காட்டு ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் இதுதான் ஞான சித்தர் பாட்டு ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் இதுதான் ஞான சித்தர் பாட்டு இந்த பூமி சமம் நமக்கு நம் தெருவுக்குள் மத சண்டை ஜாதி சண்டை பம்பெருக்கு கிக்கு ஏறுதே வெக்கம் போனதே உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே உண்மை எல்லாம் சொல்ல தோணுதே தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை முகத்தை தேர்ந்தெடுக்கும் நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை இல்லை எண்ணி பார்க்கும் வேளையிலே உன் வாழ்க்கை மட்டும் உந்தன் கையில் உண்டு அதை வென்று எடு கிக்கு ஏறுதே வெக்கம் போனதே உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே உண்மையெல்லாம் சொல்ல தோணுதே இந்த வாழ்க்கை வாழத்தான் நாம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தும் கொண்டு செல்ல கையில் என்ன கொண்டு வந்தும் கொண்டு செல்ல கையில் என்ன கொண்டு வந்தோ கொண்டு செல்ல கொண்டு செல்ல யூனியன் அஷூரன்ஸ் நேரம் 2:44 யூனியன் அஷூரன்ஸ் 2020 பென்ஷன் திட்டம் ஆயுள் முழுவதும் உங்களை பாதுகாக்கும். ஏய் எங்க போறீங்க? சாந்தி ஷா அழகான சங்கிலி இதுவா சொர்ண மஹால் எடுத்தது. ஒரு பவுன் சங்கிலி 5800 ரூபாய் மட்டும் தானே. என்னது ஒரு பவுன் சங்கிலி 5800 ரூபாய் மட்டும் தானா? நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆமா இப்ப சொர்ண மஹால்ல கம்ப்யூட்டர் முறையில தானே சங்கிலி எல்லாம் செய்யறாங்க. செய்கூலியும் இல்ல சேதாரமும் இல்ல. ஆச்சரியமா இருக்கே. சங்கிலி மட்டும் இல்ல இப்ப சொர்ண மஹால்ல மோதிரம் செய்யறதும் கம்ப்யூட்டர் முறையில தான். அதனால விசேஷமா குறைஞ்ச விலையில மோதிரம் கூட வாங்கலாம். நல்ல அவசியம் தானே. 22 கேரட் தங்கத்துல நகை வாங்குறதுக்கு நம்பிக்கையான இடம் சொர்ண மஹால். ಸ್ವರ್ಣ ಮಹಾಲ್ ಕುಳ್ಳುಪಿಟ್ಟಿ ಚುಟ್ಯಾತಿರು ಮರ್ದಾನೆ ನುಗೇಗುಡ ಮಹಾರ್ಗಮ ಮೊರಟುವ ದೀರ್ಕೊಳುಂಬು ಕಂಡಿ ಸ್ವರ್ಣ ಮಹಾಲ್
உங்கள் வாழ்வை சுவர்ணமயமாக்க உங்களுக்கு தரும் சந்தர்ப்பம். இதோ பணம் சேர்க்கும் உங்களுக்கு சுவர்ணமயமான வைப்பு திட்டம் ஒன்று. இஏபி எதிர்சிங்க ட்ரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பணத்தை வைப்பிலிடும் உங்களுக்கு 17% வட்டி வழங்கப்படுவதுடன் தங்கத்திலான உத்தரவாதமும் வழங்கப்படுகிறது. நம்பிக்கைக்கும் பாதுகாப்புக்கும் சிறந்த நிறுவனமும் அதை வீண்போகாது பாதுகாத்து பலன் தர உத்தரவாதம் தருவதும் இஏபி எதிர்சிங்க ட்ரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இஏபி எதிர்சிங்க ட்ரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இலக்கம் 114, வார்ட் பிளேஸ், கொழும்பு 7. கண்டசாலா முதல் கார்த்திக் வரும் பாடி வேலை செஞ்சாலும் இருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் இருக்காது. முதல் முதலாக பரவசமாக வா 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 அன்பு. ஓ தனித்தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இலவசமாக வா 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 அன்பு. துல்லியமாக ஒலிப்பதிவு செய்து கொள்ள மனம் நாடும் இடம் டெக்னிக்ஸ் ரெக்கார்ட் பார். டெக்னிக்ஸ் ரெக்கார்ட் பார் புறக்கோட்டை நுழைவாயில் என்றவுடன் குணசிங்கபுர நினைவில் வரும். KL 1/4 டயஸ் பிளேஸ், குணசிங்கபுர, கொழும்பு 12. டெக்னிக்ஸ் ரெக்கார்ட் பார். ஹலோ 23906997. கற்றுக்கொண்டது சிங்கள, ஹிந்தி, தமிழ் பாடல்களுக்கு பஞ்சமே இல்லை. பல வருடங்கள் பல்லாயிரம் பாடல்களை தேக்கி வைத்து சுவையாக செவிச்சு இனிமையாக ஒலிப்பதிவு செய்வதில் அந்த நாள் தொடக்கம் இந்த நாள் வரை தலைநகரில் ஒலி வலம் வரும் டெக்னிக்ஸ் ரெக்கார்ட் பார். டெக்னிக்ஸ் ரெக்கார்ட் பார். KL 1/4 டயஸ் பிளேஸ், குணசிங்கபுர, கொழும்பு 12. ஹலோ, இஸ் தட் டெக்னிக்ஸ் ரெக்கார்ட் பார்? 23906997 23906997.